கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆலயத்துல ராப்போஜன பந்திக்கு அழைப்பு குடுத்த உடனே, எல்லாரும் செம்ம ஃபாஸ்ட்டா திபு திபு திபுன்னு ஓடி போய் நம்ம லைன்ல நின்னு, முதல் ஆளா அந்த ராப்போஜன பந்திய எடுத்தரணும்னு சொல்லி நெறைய பேத்துக்கு இந்த ஆசை உண்டு. நெறைய பேர் பயபக்தியோட கடவுளுடைய சன்னிதானத்துல போறோம். மகா பரிசுத்த சன்னிதானத்துக்கு போறோம். அதனால பயத்தோட, பக்தியோட போவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ பந்தியில நம்ம கலந்து கொண்டோம்னா, கடவுள் நம்மள ஆசீர்வதிப்பாரு. எப்படி புறமதத்தாருக்கு காணிக்கை போட்டோம்னா கையில ஒண்ணு குடுப்பாங்களே, இல்ல அந்த பிரசாதம். அந்த மாரி இதுவும் நமக்கு பிரசாதம். ஸோ கடவுள்ட்ட நம்ம போய் இத வாங்கிட்டோம்னா நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி சில பேர் கலந்து கொள்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போயி நம்ம ஒரு பிரேயர் பண்ணோம்னா, பந்தியில கலந்து கொண்டு தேவையானத கேட்டோம்னா கடவுள் நம்மள ஆசீர்வதிப்பார். சில பேர் பார்த்தீங்கன்னா, வெறும் அந்த அன்னைக்கு மட்டும் என்னைக்கெல்லாம் அந்த கம்யூனியன் இருக்கோ, அந்த பந்தி இருக்கோ, அன்னைக்கு மட்டும் தான் வருவாங்க. மத்த நாள்லாம் திருச்சபை பக்கம் தலை சாய்க்கவே மாட்டாங்க. இந்த மாரி நம்மள் நெறைய பேர் என்ன பண்றோம்னா, ஒரு சடங்காச்சாரமாய், இல்ல இத செய்யணுமேன்னு சொல்லி நம்ம செய்து கொண்டிருக்கோம். ஆனா உண்மையா இந்த ராப்போஜன பந்தி என்னங்க? நம்ம தேவனோட உடன்படிக்கை பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்து கூட உடன்படிக்கை பண்றோம். அவருடைய சரீரத்தையும், ரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணும்போது, அவர் நமக்காக மரித்தார், மீண்டும் உயிர்த்தெழுந்தார்ங்கிற அந்த உடன்படிக்கை நம்ம பண்ணுகிறோம். கடவுள் சொல்லுவார் இல்லையா? இத என்ன நினைவு கூர்றதுக்காக நீங்க இத பண்ணுங்கன்னு சொல்லுவார். நம்ம அவர நினைவு கூர்றோமா? நினைவு கூராம நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சடங்காசாரமா செய்து கொண்டிருக்கோம். நம்ம அதுல கலந்து கொள்ளும்போது நம்ம அவருடைய சரீரமாய் மாறி விடுகிறோம். இல்ல? நம்ம கடவுளுடைய சரீரங்கிறது என்னன்னா, திருச்சபை தான் அவருடைய சரீரம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அந்த சரீரமாய் நம்ம மாறிருவோம். அப்படி நம்ம மாறாம, நம்ம சடங்காச்சாரமா செய்து கொண்டிருக்கிறோமா? நம்ம அப்படித்தானே செய்து கொண்டிருக்கோம். ஆனா அப்படி சடங்காச்சாரமா செய்தா என்ன ஆகும்ன்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்கு. நான் அந்த வசனத்த உங்களுக்கு வாசிக்கிறேன். பவுல் கொரிந்தியருக்கு எழுதின புத்தகத்துல 1 கொரிந்தியர் 12:27 இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். நம்ம அபாத்திரமா, அன்வொர்தி, இங்கிலீஷ்ல என்ன பொருள்னா அன்வொர்தி. நம்ம அதுக்கு தகுதி இல்லாம நம்ம போய் அதுல கலந்து கொண்டோம்னா, நம்ம என்னவாம்? நம்ம மேல அந்த குற்றம் சுமரும்ன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. நம்ம எப்படி அபாத்திரமா நம்ம பங்கு பெறுறோமா? இந்த ராப்போஜன பந்திக்கு முன்னாடி, இந்த கம்யூனியனுக்கு முன்னாடி தேவாலயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பாவ அறிக்கை ஜெபம் ஒண்ணு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பாவ அறிக்கை ஜெபத்த நம்ம சொல்றோமா? சொன்னா கூட நம்ம வெறும் சடங்காச்சாரமா ஏதோ மனப்பாட வசனம் சொல்ற மாரி, இல்லன்னா வாய்ப்பாடு சொல்ற மாரி நம்ம என்ன பண்றோம்? சொல்றோம். அதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாவ அறிக்கை ஜெபங்கிறது என்னன்னா, முதல்ல நம்ம பாவத்துல இருந்து நம்ம வெளிய வரணும். பாவத்த அறிக்கையிடணும். நம்ம தேவனிடத்துல ஒப்புரவாகணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? நம்ம தேவனுடைய பந்தியில கலந்து கொள்ள முடியும். நம்ம அதெல்லாம் செய்றோமாங்க? வெறும் சடங்காச்சாரமா நெறைய சர்ச்ல பாருங்களேன். கட கட கடன்னு ஏதோ சொல்லுவாங்க. ஏதோ சொல்லணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம உணர்ந்தவர்களா இந்த